டிட்வா புயலால் தனுஷ்கோடி பகுதியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் தனுஷ்கோடி செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சூழலை விவரிங்க விஸ்வநாதன். வணக்கம். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப ஐப்பங்குளி சீசனை ஒட்டி பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கானவர் தினந்தோறும் வந்து கொண்டிருக்காங்க. இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாத்தீங்கன்னா ராமநாதசாமி கோயில வழிபட்டு பின்னர் தனுஷ்கோடி, அரிச்சிறுமலை, கோதண்டராம் கோயில் உள்ளிட்ட பகுதிகளாக சென்று சுற்றி பார்த்து செல்பி புகைப்படம் எடுத்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வங்கக்கடலில் உருவான புயல் சின்ன காரணமாக ராமேஸ்வரம் தீவு பகுதியுமே கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாவே கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவது மட்டுமல்லாது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து காற்று வீசி வருவதால் கடல் அரிப்பும் ஏற்பட்டு வருகிறது. இதனால பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி பகுதியில் வழக்கத்தை விட கடல் சீற்றத்துடன் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. இதனால செல்லக்கூடிய வாகனங்கள் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு வருவதால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் புதுரோடு பகுதியில் உள்ள செக் போஸ்டில் தனுஷ்கோடி செல்லக்கூடிய வாகன அனைத்தையும் திருப்பி அனுப்பி வருவது மட்டுமல்லாது தற்காலிகமாக தனுஷ்கோடி செல்வதற்கு சுற்றுலா பயணிகள் தடை விதிக்க விட்டுருக்காங்க. இதனால சுற்றுலா பயணிகள் பல்வேறு எதிர்பார்ப்புடன் சுற்றி பார்க்க வந்தக்கூடிய சுற்றுலா பயணிகள் நீண்ட ஏமாற்றத்துடன் திரும்பி சொல்றாங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.